ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய கடையிலேருந்து வாங்கின ஒரு ஸ்பீக்கர். நான் வாங்கக்குள்ளே இப்படி உடஞ்சி தான் இருந்துச்சு. உள்ள ஸ்பீக்கர்லாம் டப்பா தான். அதே போல் என்கிட்ட இருக்க ஒரு பழைய ஸ்பீக்கரை வச்சு தான் இன்றைக்கி அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து செய்ய போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பீக்கர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகாது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பீடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பீடிங் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பீடிங் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுச்சு. இந்த ஸ்க்ரூ இது மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ மேலே எதாவது சப்போர்ட் பண்ணுறதுக்கோசம் ஸ்க்ரூ வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்படி ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர் தான் இது என்கிட்ட இருந்த பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கரு. ஸோ இதுக்குன்னு தனியாக வாங்கலை. ப்ளூடூத் ஸ்பீக்கருக்காக இந்த வீடியோக்காக வந்து புதுசாக வாங்கலை. இருக்கிற ஸ்பீக்கரை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். வந்து நமக்கு ரெடி வச்சு தான் ஃப்ரண்ட் பேனல் நம்மளுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இதை கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் ரெடி பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷீட்டை தான் அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸ்பீக்கருக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளூகம் வச்சு கரெக்டான பொசிஷனில் வந்து அந்த ஸ்பீக்கரை ஒட்டிட்டோம். ஸோ சைடில் கேப் எதுவும் இல்லாமல் பார்த்து போகிறது. இந்த PIM 8403 5V மொடியூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளூடூத் மொடியூல் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் பண்ண போகிறதுனால ப்ளூடூத் மொடியூல் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பவர் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா TP4056 இந்த மொடியூலை வச்சு நம்ம வந்து பவர் கொடுக்க போகிறோம். இது ஒரு சின்ன ஒரு லித்தியம் அயன் பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்டரியை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதுக்கு பவர் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்விட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்விட்சுக்கு ஆல்ரெடி இந்த ஸ்பீக்கரில் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ரெண்டு ஹோல் போட்டுட்டோம். ஒயரை வெளியெடுக்கிறதுக்கு இந்த ஹோல் போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ வச்சு இதை அப்படியே வச்சு நம்ம க்ளூகம் வச்சு ஒட்டலாம், இல்லைனா ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிக்கலாம். நிறைய பேர் வந்து க்ளூகம் வச்சு வீடியோ போடுறாங்க. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து விழுந்துடும். ஸோ அதனால் ஃபெவிக்விக் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இந்த TP4056 யூஸ் பண்ணல, அதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மைக்ரோ USB ஃபீமேல் ஜாக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி சால்டரிங் கன் வச்சு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போட்ட ஹோல் வந்து நல்லா ஃப்ரீயாக போகுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம க்ளூகம் வச்சு ஒட்டிட்டாலும் இல்லை ஃபெவிக்விக் வச்சுட்டாலும் இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ அதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சால்வ் பண்ணியாச்சு ஒயரில். ஸோ 2 ஒயரும் நல்லா சால்வ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மற்ற சம்மந்தப்பட்ட, அதாவது இந்த ப்ளூடூத் மொடியூல், அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இதெல்லாம் வந்து நம்ம க்ளூகன் வச்சு இந்த இடத்துல ஒட்ட போகிறோம். எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி பின் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அந்த பின்னை வந்து செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த பின் வந்து செக் பண்ணாது, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எதில் வருது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். கம்மி வச்சுருக்காங்க, நெகட்டிவ் ப்ளஸ் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு நான் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணேன். அதாவது நார்மல் ஒரு அடாப்டர் வால்டேஜில் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா வால்டேஜ் எவ்வளோ வருது சுத்தமாக வரல. ஸோ கனெக்டிவிட்டி இல்லை. ஸோ கனெக்டிவிட்டி இல்லாத பட்சத்தில் நம்ம இதில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த இது ஒர்க்கே ஆகாது. இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டான வால்டேஜ் வந்துச்சு. நான் அதை தான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னாக்கா மாட்டி வச்சுருக்கேன் இப்போ ப்ளஸ் மைனஸில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5.52 வால்டேஜ் வருது. ஸோ இது இப்போ நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதை வந்து எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அந்த சார்ஜிங் மொடியூல், பேட்ரி, ஸ்விட்ச்சு ப்ளஸ் வந்து எல்லாமே இண்டிகேட்டர் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம ஸ்பீக்கருக்கான ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணி நம்மளோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம் 2 லைன் இப்படி ஜாயின் பண்ணாக்கா பீட் சவுண்ட் வந்துச்சு. ஸோ நல்லா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஸ்பீக்கரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்மளோட ஸ்பீக்கரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து க்ளூகம் வச்சு ஒட்டிட்டு எப்படி ப்ளே பண்ணுறது ரெடி பண்ணோம். ஸோ சார்ஜிங் கேபிள் வந்து கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே க்ரீன் கலர் லைட் எரியிற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ இதை ஆன் பண்ணி சவுண்டு பார்த்தீங்களா? ஸோ ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு.